கடலூர்ல தங்கர் பச்சான் ஜெயிச்சிடுவார்னு ஜோசியம் சொன்ன கிளிய பிடிச்சிருக்கிறாங்க வனத்துறை. இதுல என்ன வேடிக்கைன்னா, மயிலாடுதுறையில ஒரு வார காலமா சிறுத்தை புலி ஒண்ணு போக்க காட்டிட்டு நிக்குது. அந்த சிறுத்தை புலிய பிடிங்கியான்னா ஜோசியம் பாக்குற கிளிய பிடிச்சிட்டு வந்து நிக்கிறாங்க. கள்ளச்சாராயம் கடத்துறான், அவனை பிடிக்க துப்பு இல்ல. கஞ்சா கடத்துறான், யாரு திமுக காரனே சேர்ந்து கடத்துறான், அவனை பிடிக்க துப்பு இல்ல. ஆத்மாவை கடத்துறான், அவனை பிடிக்க துப்பு இல்ல. ஜோசியம் பாக்குற கிளிய பிடிச்சிருக்கிறாங்க. இத்தனை நாளாக இவங்க கண்ணுக்கு அந்த கிளி படல. அந்த லட்சணத்துலதான் வனத்துறை வேலை பார்த்துட்டு இருந்திருக்கு. அந்த கிளியை ஏன் தெரியுமா இப்ப பிடிச்சிருக்கிறாங்க? தங்கர் பச்சான் ஜெயிச்சிருவாருன்னு சொல்லிடுச்சான் அந்த கிளி. பாத்துக்குங்க, அதை கூட சகிச்சுக்க முடியல, அதை கூட பொறுத்துக்க முடியல. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாருங்க. ஒரு கிளி ஜோசியத்தை கூட உங்களால பொறுத்துக்க முடியலையே, அது உண்மையோ பொய்யோ நம்புறீங்களோ நம்பலையோ, அதை கூட உங்களால பொறுத்துக்க முடியல. நாளைக்கு தங்கர் பச்சான் ஜெயிச்சு பாராளுமன்றம் போக போறாரு, அதை எப்படி பொறுத்துப்பீங்க? பல லட்சம் மக்கள் ஓட்டு போட போறாங்களே, அவங்களை எப்படி கைது செய்வீங்க? இதுதான் ஜனநாயகமா? இதுதான் ஜனநாயகமா? எவ்வளவு ஒரு கேவலமா அந்த திமுகவுடைய நடவடிக்கைகள்லாம் இருக்கு பாருங்க. கிளிய பிடிச்சி ஜோசியம் பார்க்கறது நடவடிக்கை எடுத்த வரைக்கும் சரிங்க. அதையே இப்ப எடுத்தீங்கன்னா அவர் தங்கர் பச்சான் ஜெயிச்சிருவாருன்னு சொல்லிடுச்சு, அது எப்படி சொல்லலாம்? தங்கர் பச்சானுக்கு ஆதரவா எப்படி ஜாதகம் சொல்லலாம், ஜோசியம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா எல்லாம் எவ்வளவு வேடிக்கையா இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு வேடிக்கையா இருக்கு பாருங்க. என்னென்ன அட்டுழியம் நடக்குது, என்னென்ன கேவலம் நடக்குது, என்னென்ன அராஜகம் நடக்குது, அதுக்கு மேலெல்லாம் இவ்வளவு வேகமா தீவிரமா நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. ஒரு கிளி மேல, ஒரு ஜோசியம் பார்க்கிற கிளி, அவர் வயிற்று போயப்ப அதை வச்சுதான் வயிறு கழிட்டு வந்தாரு. அவர் வயிற்று போயப்புல மண்ணள்ளி போறதுல அவ்வளவு மும்முரமா இருக்கக்கூடிய இந்த திமுக, இந்த டாஸ்மாக் ஒழிக்கிறதுல இந்த மும்முரமா இருக்கலாம், இந்த சீட்டுக்கட்டை ஒழிக்கிறதுல அவ்வளவு மும்முரமா இருக்கலாம், இந்த இடஒதுக்கீடு விவகாரத்துல அவ்வளவு மும்முரமா இருக்கலாம். அதுலாம் இல்லையே. இந்த கஞ்சா கடத்தல், அந்த ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தர் கைது பண்ணாங்கல்ல, மத்திய காவல்துறை கைது பண்ணாங்க இல்லையா, அதுல மும்முரமா இருந்து இந்த கஞ்சா செடிகளை, கஞ்சா விற்பனையாளர்கள்லாம் கைது பண்றதெல்லாம் மும்முரமா இருந்திருக்கலாம். கஞ்சாதான் நாட்டுக்கு நல்லது, கள்ளச்சாராயம் நாட்டுக்கு நல்லது, லாட்டரி சீட்டு நாட்டுக்கு நல்லது. இந்த கிளி ஜோசியம் தான். அதுவும் அந்த கிளி ஜோசியம் தங்கர் பச்சான் பாமக ஜெயிச்சிருன்னு சொன்னதுதான் கேட்டது. எவ்வளவு ஒரு கேவலமான கீழ்த்தரமான அரசியலை கையாளுதுன்னா, நீங்க என்ன பண்ணிருக்கோம்? சரி, கிளி ஜோசியம் பார்த்துட்டாங்க, கிளி ஜோசியம் பார்த்தவரை கைது பண்றீங்க, கிளியே பிடிக்கிறீங்க. சரி, இத்தனை நாளா ஏயாக பிடிக்கிறேன்னு வனத்துறை அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுத்தீங்களா? கிளி ஜோசியம் பார்த்தவர் மேல நடவடிக்கை எடுத்தீங்கல்ல? இத்தனை நாளா ஏயா பிடிக்கிறேன் வனத்துறை அதிகாரிகள் கேட்கணும். ஏன் வீதியில வச்சுதானே ஜோசியம் பார்த்தாங்க? அப்பெல்லாம் உங்க கண்ணில் படலையா? ஒரு திமுக முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தவங்க மான் வேட்டை ஆடினாராம், தெரியுமா இல்லையா? அது வேற எங்கேயோ உதயநிதிக்கெல்லாம் போச்சுன்னு தகவல் உண்டு. அப்ப மான் வேட்டையாடுறதெல்லாம் திமுக காரங்க வேட்டையாடினா அதெல்லாம் மூடி மறைச்சிடணும். ஆனா ஒரு கிளி தங்கர் பச்சான் ஜெயிச்சிருவார்னு ஜோசியம் சொல்லிட்டா அது எப்படி எப்படா சொல்லலாம் தங்கர் பச்சான் ஜெயிச்சிருவாருன்னு? அப்படின்னு கிளி ஜோசியக்காரரை பிடிச்சி வாயும் வயிற்றுலையும் அடிச்சு அந்த கிளியை பிடுங்கி வச்சுக்கிட்டு அதை காப்பாத்துறீங்களா என்ன பண்ணுவீங்கன்றதே தெரியல. அது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் பார்க்கறதுலாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எவ்வளவு கீழ்த்தரமா, எவ்வளவு அநியாயமா, எவ்வளவு அக்கிரமமா, இத கூட சகிச்சுக்க முடியலன்னா இத்தனை வருஷமா 3 தலைமுறையா ஆண்டுகிட்டு இருக்கீங்களே, நாங்க சகிச்சுக்கிட்டு இல்ல? நீங்க செய்யற அநியாயத்தை, அட்டுழியத்தை, அக்கிரமத்தை எல்லாம் நாங்க சகிச்சுக்கிட்டு இல்ல? ஒரு கிளி ஜோசியத்தை உங்களால சகிச்சுக்க முடியாதா? ஒரே ஒரு கிளி ஜோசியத்தை. அவர் யார்? தங்கர் பச்சான் தானங்க. ஏங்க இந்த மண்ணுக்காக மக்களுக்காக குரல் கொடுக்கிறவர் தானங்க. ஏங்க அப்படி ஒருத்தரை இப்ப நீங்க அவங்க கோச்சுக்கிறது ஒரு நியாயம் இருக்கு. இவங்கெல்லாம் ஷூட்டிங்கே நடத்தி ஓட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. எங்கேயாவது போனா டீ வாங்குவாங்க, அது டீ உதட்டிலே படாது, அப்படியே முழு டீயே கொடுத்து அந்தாண்ட கொடுத்துட்டு இவங்க போயிடுவாங்க. வயலில் போய் விவசாயிகளை சந்திப்பாங்க, ஆனா கிரீன் மேட் போட்டுக்கிட்டு போவாங்க, ஷூ மாட்டிக்கிட்டு போவாங்க. இந்த மாதிரியான நாடகத்தை எல்லாம் திமுக அரங்கேற்றும், இந்த மாதிரியான இதெல்லாம் அரங்கேற்றிருப்பாங்க. ஆனா பாமக வைப்பாரெல்லாம் மக்களோட மக்களா போறாங்க, அப்படியே மக்களை கட்டி தழுவி ஓட்டு கேட்கறாங்க, அன்பு பரிமாறி ஓட்டு கேட்கறாங்க. ஏன்னா அவங்க பாமர மக்களோடு பழகியவர்கள், அவர்கள் அப்படிதான் இருப்பாங்க. இந்த கிளி ஜோசியக்காரர் கூப்பிட்டாரு, பாமக வேட்பாளர் போய் ஓட்டு போய் ஜோசியம் பார்த்துட்டாரு.
ஏன்னா அவர் கள்ளம் கபடம் இல்லாதவரு, நம்மளுக்கு என்னடா தீங்க வந்துட போதுன்ற நம்பிக்கையோட போயிட்டாரு. இதே திமுக காரங்க போயிருந்தாங்கன்னு வச்சுங்க, போக மாட்டாங்க. போனா இவருக்கு ஐயனார் படம் வந்துச்சு, அவங்களுக்கு திருட்டு கும்பல் படம் தான் வரும். ஏன் நாய் கூட குறைக்குதுங்க திமுக காரங்க ஓட்டு கேட்டு வந்தா. ஐயோ யாராவது திருடர்கள் வந்துட்டாங்களாட்டு நாயே குறைக்குது. புழு பூச்சி கூட பயப்படுற ஒரு கட்சி திமுக கட்சி. அப்படியாப்பட்ட கட்சி ஒரு கிளி மேல அக்கறை கொண்டு கிளியை மீட்டுட்டாங்களாம். என்னடா இது, உங்கள்கிட்ட இருந்தாயா தமிழ்நாட்டை மீட்கணும் நாங்க.